வணக்கம். பாரம்பரிய ஜோதிட வித்தகர் சங்கர். நம்மளோட சேனலில் ஜோதிட சம்பந்தமான பல விஷயங்கள் போட்டுட்ருக்கோம். ஒரு கல்வி, தொழில், வேலை, திருமண அமைப்புகள் மற்றும் ஒரு கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள், இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அப்போ ஜாதகங்கள் தோஷமாக இருக்குது அப்படின்ற அமைப்புகள் இருக்கும். அப்புறம் பரிகார பூஜைகள் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். இவ்வளோலாம் நிறைய ஒரு மனிதனோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது என்ன விஷயங்கள் நமக்கு நடக்குது அப்படின்றத மெயினாக எல்லாருமே யோசிப்போம். அப்போ அந்த ஒரு புள்ளியில் நம்ம ஜோதிடம் அப்படின்ற விஷயத்தில் நம்ம நாடி வர்றோம். அப்போ ஒரு கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி, ஒரு கல்வியில் சக்ஸஸ் அப்படின்றத அடைந்து நல்ல ரிசல்ட் கிடைத்து அதனால ஒரு எதிர்காலம் நல்லா இருக்குமா? ஒரு தொழில் அமையணும், தொழில் செஞ்சுட்டு இருக்க தொழிலில் பிரச்சனை இருக்குது, அதில் தொழில் எப்பொழுது தொடங்க முடியும் அப்படின்ற அமைப்பில் தொழிலில் ஒரு நல்ல லாபம், ஒரு பெரிய வளர்ச்சி அடைய முடியுமா? வேலை அமைப்புகள் கிடைக்காம தடையாகவே இருக்குது. அப்போ வேலை அமைப்புகள் கிடைக்கிறதுக்கு எப்போ கிடைக்கும்? என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறதுனால வேலை கிடைக்கல? என்ன மாதிரியான வழிபாடு பூஜைகள்லாம் பண்ணால் வேலை அமைப்பு கிடைக்கும்? திருமணம் அப்படின்னு எடுத்துகிட்டா நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்குது. தோஷம் அமைப்புகள் சொல்லி செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷம், குடும்ப தோஷம், ராகுகேது தோஷம், அப்போ இந்த மாதிரியான நிறைய தோஷ அமைப்புகள் சொல்லுவோம். அப்போ அந்த தோஷ அமைப்புகளில் இது என்ன மாதிரியான ஒரு தோஷத்துக்கு என்ன மாதிரியான ஒரு ஜாதகங்களை பொருத்த முடியும்? அப்போ அந்த ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருந்தாலும் ஒரு நிவர்த்தி நல்ல யோகா அமைப்புகள் இருக்கா அப்படின்ற முக்கியமான விஷயங்களை ஆராய்ந்து ஒரு நல்ல யோக அமைப்புகள் வரக்கூடிய ஒரு வரன் அப்படின்றத ஒரு மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஜாதக திருமண அமைப்புகள் பொருத்தம் அப்படின்றதையும் பார்க்க முடியும். அடுத்து உங்களுக்கு கடன் பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள் நிறைய போயிட்டே இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு எப்போ தான் இந்த தீர்வு சொல்யூஷன் ஆகும்? அப்போ இது எதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனை, இந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதை உங்களோட ஜாதக அமைப்பு பார்த்தோன்னே என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குன்னு பார்த்து தெளிவாக ஆராய்ந்து உங்களுக்கு பலன்கள் அப்படின்ற விஷயங்களும் பார்க்கப்படும். அப்போ தோஷ அமைப்புகள், அதுக்கான பரிகார பூஜைகள் என்ன மாதிரியான ஒரு டைமில் என்ன மாதிரியான ஒரு பரிகார பூஜை, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணலாம், அல்லது ஹோம பூஜைகள் மற்றும் ஒரு பரிகார ஸ்தலங்களில் போய் பூஜை பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான ஒரு தகுந்த ஒரு யார்கிட்ட பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் அப்படின்ற விஷயங்களையும் ஜோதிடம் அப்படின்றதில் நம்ம பார்த்து சொல்லிகிட்ருக்கோம். ஆக நம்மளோட ஒரு ஜாதகம் அப்படின்றத பார்க்க விரும்பக்கூடிய நேயர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் அப்படின்றத மன நிறைவாக நம்மளுக்கு கூட வரக்கூடிய ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு வர்றாங்க ஜாதகம் பார்க்க. அப்போ அவங்களுக்கான மன நிறைவான ஒரு ஜோதிட விளக்கம் அப்படின்றத எல்லாமே அவங்களோட ஃபுல் டீட்டெயில் ஜாதக விளக்கம் தெளிவாக பார்க்கப்படும். ஸ்க்ரீனில் போய்ட்டுருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் அப்படின்றதில் கண்டிப்பாக உங்களுக்கான டேட்டு, டைம், பிறந்த ஊர் அப்படின்றத நீங்கள் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பலாம். அல்லது உங்களோட ஜாதக காப்பி அப்படின்றது இருக்கு இல்லையா, அதையுமே நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் அப்படின்ற விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து உங்களுக்கு எப்போ நம்ம சொல்கிறோமோ அப்போ ஆலோசனை கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். தெளிவான விளக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இதுக்கான ஒரு சின்ன வீடியோ பதிவாக தான் நம்ம இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கேன். இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். புதுசாக பார்க்கக்கூடியவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். சுய ஜாதகம் பார்க்கணும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கும் கண்டிப்பாக கான்டாக்ட் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.